all, welcome to our crafty world family. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ரொம்பவே யூனிக்கான ஒரு ஐடியா தான் பார்க்க போறோம். சோ ரெசின்ல வந்துட்டு பெண்டன்ட்ஸே இல்லாம நம்மளே எப்படி வந்துட்டு ஹோம்மேட் பெண்டன்ட்ஸ் ரெடி பண்றது அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன ஷேப்ஸ்ல வந்துட்டு பெண்டன்ட்ஸ் வேணுமோ அந்த ஷேப்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி நீங்க வந்துட்டு ஒரு பேப்பர்ல டிரா பண்ணி வெச்சுக்கோங்க. இப்போ நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண போறேன். சோ அதனால வந்துட்டு சிம்பிளா ஒரு சின்ன ஹார்ட்டின் மட்டும் வந்துட்டு இந்த சைஸ்ல நான் டிரா பண்ணி வெச்சிருக்கேன். அது டிரா பண்ணி வெச்சிட்டதுக்கு அப்புறம் இந்த மாதிரி வந்துட்டு கிராஃப்ட் wires ன்னு சொல்லிட்டு ஃபேன்சி ஸ்டோர்ஸ் எல்லாத்துலயுமே கிடைக்கும். மோஸ்ட்லி இந்த வயர் வந்துட்டு ஒரு வயர் மேக்ஸிமம் 1 or 2 rupees தான் இருக்கும். ஸோ அந்த வயர் வந்துட்டு நான் கோல்ட் அண்ட் சில்வர்ல வந்துட்டு வாங்கி வச்சிருக்கேன். இன்னைக்கு வந்துட்டு நான் கோல்டன் கலர்ல தான் ட்ரை பண்ண போறேன். ஸோ இப்போ அந்த ஒயரை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு இருக்க மாதிரியே நம்ம என்ன ஷேப் ட்ரா பண்ணி வச்சிருக்கோமோ அந்த ஷேப்க்கு மேலேயே இந்த ஒயரை வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம வந்துட்டு பெண்ட் பண்ணி அந்த ஷேப்பை அப்படியே அந்த ஒயரில் வந்துட்டு நம்ம கொண்டு வர போகிறோம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ரெடி பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு அந்த கிராஃப்ட் ஒயரை நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தா அதாவது ட்ரா பண்ணி வச்சிருந்தா அந்த ஷேப்பில் வந்துட்டு கிடைச்சிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு அந்த ஷேப்பை பெண்ட் பண்ணி அந்த ட்ரா பண்ணி வச்சிருந்த ஹார்ட்டின் ஷேப் அளவுக்கு இந்த மாதிரி கொண்டு வந்துட்டேன். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஃபுல்லாக கனெக்ட் பண்ணிட்டதுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா அந்த ஒயரை வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுடலாம். ஸோ நான் வந்துட்டு திக்னஸ் அதிகமாக இருக்கணுன்றதுக்காக அதாவது ஒரு ஒயரை வந்து இந்த மாதிரி ரெண்டாக பெண்ட் பண்ணி வந்துட்டு பண்ணுறேன். அதுக்கப்புறம் அந்த ரெண்டு ஒயருமே வந்துட்டு ஜாயின் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி வந்துட்டு ரெண்டுத்தையுமே நல்லா டைப் பண்ணி அதாவது முறுக்கி விட்டுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு அகெயின் அதை வந்துட்டு நான் ஹார்ட்டின் ஷேப்க்கு வந்துட்டு இதே மாதிரி வந்துட்டு வளைச்சி எடுத்துட்டேன். அப்படி இல்லாட்டி நீங்கள் வந்துட்டு உங்ககிட்ட இருக்க ஒயர்ஸ் வந்து நல்லா திக்காக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு ஒயரை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை இந்த மாதிரி பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டே அந்த ஒயர்ஸை வந்துட்டு நல்லா முறுக்கி விட்டுட்டு ஒரு சிங்கிள் ஒயரை மாற்றிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்துட்டு ஹார்ட்டின் ஷேப்போ இல்லை என்ன ஷேப் உங்களுக்கு வேணுமோ அதை வந்துட்டு ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்துட்டு இந்த மெத்தட் ட்ரை பண்ணுறேன். ஸோ பெண்டன்ட்ஸ் வந்துட்டு எப்படி வீட்டிலே ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ இது ஒர்க் அவுட் ஆச்சா இல்லையா அப்படின்றத நான் வீடியோவில் கண்டினியூவாக சொல்கிறேன். இந்த மெத்தட் வந்துட்டு ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா இதே மாதிரி வந்துட்டு நம்ம நிறையா நமக்கு என்னென்ன பெண்டன்ட்ஸ் எல்லாம் வேணுமோ அது எல்லாமே வந்துட்டு டிசைனாக நம்ம வந்துட்டு வீட்டிலே வந்துட்டு மேட் பண்ணிக்கலாம். இப்போது நமக்கு அந்த மாடல் ரெடி ஆகிடுச்சு. அதை எப்படி நம்ம அதில் ரெசின் ஃபில் பண்ணால் கீழே ஊற்றிடுமே அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி வந்துட்டு ஒரு பெரிய செலோ டேப் எடுத்துட்டு அதை கீழே வந்துட்டு ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த ஒயர் ஹார்ட்டின் ஷேப் இருக்குல்ல அதை வந்துட்டு நல்லா செட் பண்ணிடலாம். இந்த ஷேப் வந்துட்டு நம்ம அந்த செலோ டேப் மேலே செட் பண்ணும்போது எங்கேயுமே சின்ன கேப் கூட இருக்கக்கூடாது. பிகாஸ் கேப் இருந்துச்சு அப்படின்னா ரெசின் வந்துட்டு லீக் ஆகிடும். சரி அந்த இடத்துல வந்துட்டு ஒரு மாதிரி ஹோல்ஸ் மாதிரி நமக்கு கிடச்சிரும். ஸோ அந்த ஹோல்ஸ் வந்துட்டு அவாய்ட் பண்ணுறதுக்காக எல்லா இடத்துலையும் வந்துட்டு கேப் இல்லாமல் ஃபுல்லாக வந்துட்டு அதோட பேஸ் நல்லா ஸ்ட்ராங்காக அந்த செலோ டேப்பில் வந்துட்டு ஸ்டிக் ஆகிற மாதிரி வந்துட்டு ஒட்டிக்கோங்க. இப்போ ஒட்டிட்டதுக்கப்புறம் ரெசின் வந்துட்டு 2:1 ரேஷியோ நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். மிக்ஸ் பண்ணி வச்சதை வந்துட்டு இந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா இந்த ஹோம்மேட் பெண்டன்ட் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போர் பண்ணிக்கலாம். பிகாஸ் இது வந்துட்டு அந்த விட்த் எல்லாமே வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ நம்ம வந்துட்டு ஃபுல்லாக அப்படியே ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக அதில் ஊற்ற ஆரம்பித்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை வந்துட்டு ஃபுல்லாகவே லீக் ஆகி ஓவர்ஃப்ளோ ஆகி வந்துட்டு வெளியே வந்துடும். ஸோ அதை எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு ட்ராப்ஸாக வந்துட்டு நம்ம ஃபில் பண்ணலாம். இதோட ஸ்பேசஸ் எல்லாமே கம்மியாக இருக்கிறது நம்ம ட்ராப் பை ட்ராப் ஃபில் பண்ணால் தான் வந்துட்டு கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு நான் ஃபில் பண்ணிட்டேன். அதுக்கு மேலே வந்துட்டு ஆடான்ஸ் வந்துட்டு ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் உங்களுக்கு என்ன ஆடான்ஸ் வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம். ட்ரை ஃப்ளவர்ஸ், கிளிட்டர்ஸ் இல்லை வந்துட்டு ஸ்டார்ஸ் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு இது ஆல்ரெடி ஹார்ட்டின் ஷேப்பில் வந்துட்டு செஞ்சுருக்கிறதால அதுலேயுமே வந்துட்டு சின்ன சின்ன ஹார்ட்ஸ் வந்துட்டு போட்டு ஃபில் பண்ணால் இன்னுமே வந்துட்டு நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதுக்காக 2 பிங்க் கலர் காம்பினேஷன் ஆஃப் ஹார்ட்ஸ் வந்துட்டு நான் போட்டுக்கிறேன். ஸோ இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த ரெசின் எல்லாமே கொஞ்சம் ஓவர்ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிருச்சு. 2 ரீசன். ஒன்று பார்த்தீங்கன்னா நான் கீழே வச்சிருக்கேன் அந்த பிளாஸ்டிக் பிளேட்டு. ஸோ அது வந்துட்டு கொஞ்சம் மேடு பள்ளமாக இருந்துச்சு. ஸோ அதனால் இந்த ரெசின் வந்துட்டு ஒரு சைடாக சாய ஆரம்பிச்சிருச்சு. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி வந்துட்டு ஒரு ட்ராப்பாக ஆட் பண்ணியிருந்தேன். அதில் வந்துட்டு ஆடான்ஸ் போடவும் அது வந்துட்டு இன்னும் கொஞ்சம் வெயிட் அதிகமாகி ரெசின் வந்துட்டு ஓவர்ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போது நான் வந்துட்டு 6 hours நல்லா ட்ரை பண்ண வச்சுட்டேன். இப்போ இதுலேருந்து வந்துட்டு டீமோல்டிங் பண்ணி பார்க்கலாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி வந்திருக்கா இல்லையா அப்படின்றது. இதிலேருந்து டீமோல்டிங் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே பண்ணணும். பிகாஸ் கொஞ்சம் ஸ்லிப் ஆச்சு அப்படின்னாலும் வந்துட்டு நமக்கு அது நல்லா பெண்ட் ஆக சான்சஸ் இருக்குது. பிகாஸ் இது வந்துட்டு ரொம்ப தின்னாக தானே நம்ம செஞ்சுருக்கோம். இப்போது நெக்ஸ்ட்டு அந்த அடிஷ்னல் பீசஸ் அதாவது ரெசின் வந்துட்டு ஓவர்ஃப்ளோ ஆச்சுன்னு சொன்னேன்ல அது எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்துட்டு பெரிய பீசஸாக இருந்துச்சுன்னா கட் பண்ணிடலாம். ரொம்ப மைன்யூட்டாக தான் வந்துட்டு எக்ஸஸாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு சாண்ட் பேப்பர் யூஸ் பண்ணி அதை வந்துட்டு ரிமூவ் பண்ணிடலாம்.
இந்த சைடில் இருக்க எக்ஸ்ட்ராஸ் எல்லாமே வந்துட்டு நான் ரிமூவ் பண்ணிட்டதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ பார்க்க எப்படி இருக்குது அப்படின்றத வந்துட்டு நீங்களே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பர்சனலாகவே இது வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம வந்துட்டு கடையில் வந்துட்டு பெண்டன்ஸ் வாங்கணும் அப்படின்னா அது கார்னர்ஸில் எப்படி வந்துட்டு ஒரு கோல்டன் பார்டர்ஸ் அண்ட் தென் சில்வர் பார்டர்ஸ் வந்துட்டு இருக்குமோ அதே மாதிரி வந்துட்டு கிடச்சிருந்தது. ரொம்ப அழகாக இருந்துச்சு. நம்ம ஹோம்மேட் பெண்டன்ட் மாதிரியே தெரியல, அவ்வளோ சூப்பராக ஒரு அழகான டாலராக நமக்கு கிடச்சிருந்தது. இப்போ நம்மளோட டாலர்ஸ் பெண்டன்ட்ஸ் வந்துட்டு ரெடி ஆயாச்சு. இப்போ இதுக்கு வந்துட்டு நம்ம செயின் வந்துட்டு ஃபிட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட செயின் வந்துட்டு ரெடி ஆகிடும். இது வந்துட்டு செயினாக மட்டும்தான் யூஸ் பண்ணணும் இல்லாமல் இது கூட வந்துட்டு கீ செயினாக யூஸ் பண்ணிக்கலாம். நிறையா இந்த மாதிரி சின்ன சின்ன டிசைன் செஞ்சுட்டு அது எல்லாத்தையுமே மர்ஜ் பண்ணி நம்ம கீ செயின்ஸை கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு இப்போ இந்த பெண்டன்ட்டை வந்துட்டு செயினாக தான் வந்துட்டு யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக அதில் வந்துட்டு சின்ன ஹோல்ஸ் போட்டுட்டு அதில் ஜம்ப்ரிங் வந்துட்டு ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட இருக்க இந்த நார்மல் கோல்டன் கலர் செயின் வந்துட்டு நான் செட் பண்ணிட்டேன். இப்படி செட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட செயின் வந்துட்டு ஃபுல்லாகவே ரெடி ஆயாச்சு. எனக்கு வந்துட்டு இந்த செயின் ரொம்பவே பிடிச்சிருந்தது. பிகாஸ் இது வந்து நான் இதை ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். எனக்கு வந்துட்டு இது ஒர்க் அவுட் ஆகுமா இல்லை ஃபெயில் ஆகிடுமா அப்படின்ற வந்துட்டு தாட் இருந்துகிட்டே இருந்துச்சு. பட் ஃபைனலாக இது வந்துட்டு ரொம்ப பர்ஃபெக்டாகவே அவுட்கம் வந்துட்டு வந்துருந்துச்சு. ஸோ உங்களுக்கு இந்த ஹோம்மேட் பெண்டன்ட் வந்துட்டு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றது கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. Finally, thanks for watching this video.